கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தென் மாவட்டம் தொடர்ந்து இந்த ஜாதிய பிரச்சனை ஊறி போன ஒரு இதா இருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா, அண்மை காலங்கள்ல இந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு வந்துச்சு. இப்பலாம் யாருங்க ஜாதிய பார்க்குறாங்கன்னு கேட்கக்கூடிய சூழல்ல, காவல்துறையில கூட இந்த ஜாதிய மனநிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியிற மாரி, ஆகாஷ்ன்ற ஒரு இளைஞர் அழைத்து காவல்னுடைய அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞர் அடித்து கொன்று கொலை செய்ததா ஒரு கருத்து எழுந்து கொண்டு இருக்குது. இப்போ முக்கியமா பார்த்தோம்னா, அவருக்கு சரியான சிகிச்சை இல்லாம இறந்துட்டாங்கன்ட்டு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய அந்த ஆகாஷ் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் ஒரு ஜாதிய நோக்கத்தோட தான் இந்த படுகொலை நடந்திருக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. பல்வேறு கருத்துக்கள் அந்த ஆகாஷ் அவர்களுடைய மரணத்தை வச்சு வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்துல அரசு பார்த்தீங்கன்னாக்கும், ரொம்ப கவனத்தோட செயல்பட வேண்டிய சூழல்ல, அரசு அதிகாரிகளே ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துன்ற நோக்கத்துல செயல்படுறதாகவே இத கருத வேண்டியிருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கும், கவின் படுகொலையிலிருந்து சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள், அதாவது சாதி சட்டை அணிந்து கொண்டு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளின் போக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா சிவகங்கை மாவட்டம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா, காவல்துறை அதிகாரிகள் கரும்புலி மாவட்டமாவே பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த, அதே பகுதியைச் சேர்ந்த காவலர்கள் தொடர்ந்து அங்க அதாவது அங்க பணியில் இருக்கிறது தான் இதுக்கு உண்டான முக்கிய காரணமே. இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிலை அறிக்கையோ, நிலை ஆணையோ, காவல்துறை இயக்குனர் அவர்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டதாகவோ ஒரு சட்ட முன்னெடுப்பு இல்லாததுனால, இது தொடர்ந்து இந்த அவலம் நடந்துகிட்டே இருக்கு. அதே நிலை தான் வட மாவட்டங்கள்லயும். இத ஏன் அரசு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்கன்னாக்கா, பணியிட மாற்றம் செய்யறது தயங்குதுன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த மானாமதுரை சம்பவத்தை பொறுத்த மட்டும், ஏற்கனவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நெருக்கடியான சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்து வரும்போது, இது அவங்கள எந்த வகையில தூண்டியிருக்குன்னு தெரியல. இது இப்ப நாங்குநேரி சம்பவத்தை மறைக்கிறதுக்காக இது நடந்திருக்கா? இல்ல ஒரு சாதிய வன்மத்தோட நடந்திருக்கான்றது விசாரணையிலும் தெரிய வரும். இப்ப ஆகாஷ்ன்ற பையன் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இளங்கலை பட்டதாரி அவரு. அவருக்கு ஏற்கனவே முன் வழக்குகள் இருந்ததாக தெரிய வரல. ஒரு சிறு குழு மோதல்ல எதிர்தரப்புக்கு சிறு காயங்கள் தான் அங்கிருந்து தகவல் வருது. இவரை போய் அழைத்து சென்றதாகவும், பாலத்திலிருந்து விழுந்ததாகவும், அதாவது இந்த ஏற்கனவே இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒரு காவல்துறையில ஒரு நவீனமா ஒரு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ரவுடிகளை அந்த வழி பரிசோதனை கூப்பிட்டு கழிவறைக்கு போகும்போது கீழே விழுந்து கையை உடைச்சது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னாக்கா, காவல்துறை அழைத்து செல்லும் போது காவலர்களோட பாதுகாப்பை மீறி இவர் பாலத்திலிருந்து குதிச்சிருந்தாராங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, காணொலிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, காலில் சிறு காயம் மாதிரியே தெரியுது. இந்த நேரத்தில் போய் கூட்டிட்டு போய் மானாமதுரையிலிருந்து இவங்க இது மதுரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அங்க மூச்சு திணறலாக இருந்ததாகவும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க அளிக்கக்கூடிய தகவல்ல 12 காவலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சிருக்காங்க. அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மெத்தனப்போக்கோட சாதிய ரீதியாக செயல்பட்டு இருக்காங்க. இதில் ஏற்கனவே அஜித் குமார் படுகொலை பார்த்தீங்கன்னாக்கா, இன்னமும் அந்தோட இது குறையாத பட்சத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்துல தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்படுறதாகவே எண்ண வேண்டியிருக்கு. ஓகே சார். இந்த சம்பவம் அஜித் குமார் அந்த மரணத்தை போல அந்த படுகொலை மாதிரியா, இல்ல ஜாதியும் சேர்ந்து வருதா? இதுல அதான் இப்ப அங்க இருக்கக்கூடிய தகவல் பூராமே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 12 பேர் அடித்ததாக அங்கிருந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. இதுக்கு காவல்துறை விசாரணையிலேருந்து தெரிய வரும். இது எப்படி இது பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையில் நடந்த சம்பவமா அப்படின்ற போது, இது ஒரு நீதி விசாரணை நடத்தினா மட்டும்தான் இது சரியான உண்மை வெளிப்படும். அதை விட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நேரத்துல ஆளுங்கட்சி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி இது என்ன உண்மை நிலைன்றதை கண்டுபிடித்து அதை களைய வேண்டிய பொறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா, அனைத்து தென் மாவட்டங்கள் பணிபுரியக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் வட மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து காவல்துறை தென் மாவட்டங்களுக்கு மாற்றம் செய்தால் மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஒரு வழக்கு, அதாவது கவின் படுகொலை தொடர்ந்து ஒரு வழக்கு நான் தாக்கலாகி இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்கு. ஒரு வழக்கு போட்ட, அதாவது ஒரு ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போட்டதுல பார்த்தீங்கன்னாக்கா, இது சம்பந்தமா வழக்கு தாக்கல் செய்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்னோட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. ஆளுகின்ற அரசு இப்போனாலும் விழிப்பா இருந்து இது போன்ற படுகொலை சம்பவங்களை, அதாவது காவல்துறை மூலமா ஏற்படக்கூடிய படுகொலை சம்பவம் அரசத்தை நேரடியா பாதிக்கும். அதை கண்ணுற்று நோக்கி
அதை களைய முற்பட வேண்டியது ஆளுங்கட்சியோட பொறுப்பு தான், அரசாங்கத்தோட பொறுப்பு தான். ஓகே சார். இப்ப தொடர்ந்து வந்து இப்ப போராட்டம் நடக்கிறது. இந்த தரப்புல கோரிக்கை என்ன வைக்கிறாங்க சார்? இப்ப தேவேந்திரோட இளைஞர் அந்த ஆகாஷ்ன்ற தரப்புல இருந்து. அவங்க இது அதாவது இப்ப நம்ம முழுவதுமா அந்த களத்துல இல்ல. களத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம அத பத்தி நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்க, அது இந்த நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு வன்முறை தூண்டுற மாதிரியோ, அதே மாரி நம்ம பண்ண முடியாது. அது சட்டத்திற்கு ஏற்புடையதல்ல. அவங்க உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலாக்கும், இது வந்து இந்த விசாரணை வந்து நான் அவங்க என்னோட கருத்து என்னன்னாக்கா, உடனடியாக அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிபிசிஐடி விசாரணைக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டு, அதன் வாயிலாக அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, கொலை வழக்காக பதிவு செய்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்ன்றது தான் என்னோட நோக்கம். அதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, காவல்துறை பொறுப்பில் இருந்து இருந்ததுனால, தமிழக அரசு அவருக்கு தேவையான நிவாரணங்கள வழங்கல. நிவாரணம் எதுவும் அவர் உயிர திரும்ப பெறாது. ஆனா, ஒரு சிறு ஆறுதலா அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அது இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது உயிரிழந்தவரின் பக்கம் நிக்கிறது தான் என்னோட முழு பொறுப்பு. அவங்க சார்பா இருந்து தான் பேச முடியும். ஓகே சார். தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல நடக்கிறது. அண்மையில நம்ம நாங்குநேரி, கூட இளையான்குடி இது வந்து வேற சம்பவம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? ஒரு திட்டமிட்டு ஒரு அதாவதுங்க, குறிப்பிட்ட சமூகத்த நான் திரும்ப மட்டும் சொல்றேன்ல, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, பட்டியல் சமூக மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு இருந்தும், அத முறையா நடைமுறைப்படுத்துறது இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, தென் மாவட்டங்கள்ல வந்து அந்த சாதிய கட்டமைப்பு வலுவா இருக்கணும்னு சொல்லி, அந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இயல்பா இருந்தா கூட, அவங்க மது போதைகளுக்கு அடிமையானதுக்கு அப்புறம், இந்த சிறு சிறு கட்சிகள், சாதிய கட்சிகள், சாதிய குழுக்கள் உருவாகுறான் பாருங்க. அவன முன்னெடுக்கிறதுக்காக இந்த மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள தூண்டி விட்டு, இப்படி ஒரு கலாச்சாரத்த பரப்புறாய்ங்க. அவங்களுக்கு தொழில் மற்ற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுனாக்கா, அவங்க வந்து இப்ப வன்முறைய கையில எடுக்க போறதில்ல. தென் மாவட்டங்கள பொறுத்தமட்டும், அரசு இதே நிலை நீடிக்கணும்னு விரும்புதான்றதே எங்களுக்கு ஒரே கேள்வியா இருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அரசு பதவியில மாவட்ட செயலாளராகவும் நிரம்ப இருக்கும்போது, அது அவங்க என்ன ஒரு உத்தரவு பிறப்பிச்சாலும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சட்டத்த நடைமுறைப்படுத்துற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கரைபிடிந்த அதிகாரிகளும், கட்சிக்காரங்க இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே சார். இதுல இன்னொரு கருத்து எழ தொடங்கி இருக்கிறது. இப்ப விசாரணை கைதியா வந்து ஆகாஷ் வந்து கூட்டு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து இந்த இதுல குற்ற செயல்ல ஈடுபட்டிருக்காங்க அவரோட சேர்ந்து. அவர்களுக்கு என்ன மாரியான நிலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப மத்தவங்களா இருக்காங்கல்ல, இப்ப ஒரு ஒரு குழுக்களோட தான் போனாங்கன்னு சொல்றாங்க. அந்த குழுவுல என்ன பண்றாங்க? அதாவதுங்க, இது ஒரு சிறு மோதல்ங்க. சிறு மோதல் தான். ஒரு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது நடந்த சம்பவம் வந்து நாங்குநேரி தொடர்ந்து வரும்போது, இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தாக்குதல் அதிகமா இருக்கும்போது, அந்த காவல்துறை அங்க அந்த பகுதியில இருக்காங்கல்ல, அவங்க போய் ஏதோ ஒரு ஆத்திரத்துல நடந்ததாக தான் தெரியுது. இத முழுக்க விசாரணை செய்ததா அதே நான் இந்த இந்த இத வந்து கொலை வழக்கா பதிவு செய்யணும். சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உட்படுத்தி, இதுல சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். அதோட வன்கொடுமை தடுப்புச் வழக்குல கைது செய்து நிவாரணம் வழங்குன்றது என்னோட கோரிக்கை. இது நடந்தாத்தான் உரிய தீர்வு கிடைக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கங்க, இந்த போராட்டம் வந்து இந்த நேரங்கள்ல தேர்தல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வீரியமாக போம்போது, அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு ஒரு சதியாத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு தரப்பு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதாவது பட்டியல் சமூகத்தில யார் இறந்தாலுமே எதிர் தரப்பு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்த மையப்படுத்தியே இந்த வழக்க போட்டு பணம் பார்க்கறதுக்கான வேலைகளும் பார்க்குறாங்கன்னு ஒரு கருத்து வருதுல்ல. இது நான் ஏற்கனவே இது சம்பந்தமா நான் சொல்லிட்டேன். இங்க யார் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறா? பாதிப்பை யார் ஏற்படுத்துறா? அதுக்கு நிவாரணம் குடுக்குற இடத்துல யார் இருக்கான்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஆராய்ந்து பார்க்கணுங்க. நாங்குநேரியில வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு திட்டமிட்டு ஒரு அ போதை மது போதைன்றாங்க போயி கண்ல பார்க்கறவங்கள விட்டுருக்கும்போது, அவங்க நடக்காத உயிரிழப்பு, இங்க ஒரு சிறு முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நடக்குதுனாக்க, எங்க இதுல என்ன இத நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியலையா? ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னாக்க, அவர் வந்து சரித்திர குற்றவாளியா? சரித்திர பதிவேட்டு குற்றவாளியா? இல்ல அவர் வந்து அவரோட புகைப்படங்கள்லாம் இப்ப பார்க்கும்போது, அவர் ஒரு இளங்கலை பட்டதாரி. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல நடந்துனாக்க, அதுக்கு உரிய முறையில அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க, சட்டத்தின் முன் நிறுத்தி நீங்க தண்டனை வாங்கி குடுக்கலாம். அவர் தொடர் சரித்திர பதிவு குற்றவாளி இருக்கும்போது, அத மீறி போகும்போது அந்த 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 முன்னெடுப்புல எடுக்கணும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக, அந்த ஆத்திரத்துல பண்ண போம்போது, இந்த சாதிய வன்மத்தோட நடந்தத தானே அந்த அதிகாரிகள் சாதிய வன்மத்தோட நடந்திருக்காங்கன்ற போது தானே, நம்ம அந்த அச்சம் ஏற்படுது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, அப்ப இன்னாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருதுல்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே தாக்குதல் வேகம் அதிகரிக்குது. அப்ப அது உயிரிழப்பு இருக்கும்போது, இதுதாங்க வன்கொடுமை. இதுல எங்க போய் வந்து பாத்தீங்கன்னா, இது 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 எங்க போய் பணம் பண்ண முடியும்? சொல்லுங்க பாப்போம். உயிரிழப்புல போய் பணம் பண்றது வேலையா அது? அதனால தான் அதாவது இங்க இன்னமும் வலுவா இருக்கு சாதிய கட்டமைப்பு. இதுல சில சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு அதாவது பட்டியல் சமூகத்துக்கு சாதகமாக இருக்கிற மாரி இருந்தாலும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் பூராமே சாதி சட்டை அணிந்து கொண்டு பணியில் இருப்பதனால தான் இந்த சம்பவங்கள தடுக்கவே முடியல. நான் இது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, பல்வேறு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் செஞ்சிருந்தேன்.
இந்த பட்டியல் சமூக அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும், இதுக்குண்டான விஷயங்கள் என்ன, இதை குறைந்தபட்சம் இந்த சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமைகளை அங்க நம்ம தென் மாவட்டங்கள்ல கலவரங்களை தடுத்துடலாம். பட் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தோட பிரிவுகளை கடுமையாக அமுல்படுத்தினாவே இப்ப இந்த இடைக்காட்டூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளரே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அது ரொம்ப இது வந்து ஒரு நண்பர்களுக்கு இடையே நடந்த மோதல்ன்றாரு. அது ஒரு தாக்கல் செஞ்சவங்க புதுக்குளம். அந்த புதுக்குளத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே காவல்துறை சார்பு ஆய்வாளர் கொலை செஞ்சவங்க. புரியுதுங்களா? அப்ப இத கடந்து போகத பார்க்கும்போது இதுல வந்து இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்படும் போது நடவடிக்கை இல்லாத பட்சத்துல காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி தண்டிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. அதனாலதான் அதை மையப்படுத்தினாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளை அமுல்படுத்தினா இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு அளிக்கலாம், கலவரங்களை தடுக்கலாம். இது அரசு கவனத்துக்கு இதன் மூலமாக நான் வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் நான் கொண்டு சொல்றேன். ஓகே சார். இது வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறது அரசோட தோல்வியா பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? உளவுத்துறை சரியான தகவலை கொண்டு போக மாட்டேங்குது. அதுதான் அது இப்ப நீங்க சொன்னீங்களே, அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆட்சி, அதாவது மக்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி நடத்தினா அவங்க மக்களோட மக்களா இருப்பாங்க. இவங்க அரசு ஆட்சி அரசு அதிகாரிகள் நம்பி தான் ஆட்சி நடக்கிறதாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆட்சியுமே அப்படித்தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறையோட அந்த உளவுத்துறையில இருக்கிற யாரு? இப்ப உளவுத்துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட சமூக அதிகாரிகள் இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த அதனாலதான் சொல்றது, அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வட மாவட்டத்திற்கும், வட மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை தென் மாவட்டங்களுக்கும் படியமர்த்தினா மட்டும்தான் ஒரு காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது அவர் மேலும் புகார் அளிக்கலாம், அவர் மேலும் நடவடிக்கை எடுக்கலாம். இதை வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னெடுக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து இப்ப ஆளுகின்ற அரசு இந்த நிலையாவது விழிப்பா இருந்து இது போன்ற விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தணுங்க. ஓகே. இந்த ஆகாஷ் அவங்க குடும்பத்து தரப்புல இருந்து, அவங்க உறவினர் தரப்புல இருந்து இந்த இறுதியா என்ன சொல்ல விரும்புறாங்க சார் இந்த சம்பவத்துக்கு? அதாவது இது இப்ப வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிறதாவே எனக்கு தகவல் வருது. அவங்கள நேரடியா சந்திக்காம அவர்கள் சார்ந்த தரப்புல நம்ம கருத்து சொல்றது சரியா இருக்காது. ஓகே சார். நன்றி. நன்றிங்க.